நெல்லிக்காய் சாதமா எப்படி இருக்கும்? ஆமாம் கைஸ், இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடாத ஆனால் ஹெல்த்தியான நெல்லிக்காய் வச்சு தான் சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 5 நெல்லிக்காவை கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க, குழந்தைங்க முக்கியமாக சாப்பிட மாட்றாங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். அதை எப்படி சாப்பிட வைக்கிறன்ற ஒரு வழி தான் இதுவும். சரி, இப்போ இந்த எண்ணெய் காய சொல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூட 1½ டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெல்லிக்காவை இந்த மாதிரி செய்ய சொல்ல இது ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இதோட ஹை ப்ரோட்டீனாகவும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஸோ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இதை நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதோட நான் ஒரு 5லேருந்து 6 கேஷ்யூ நட்ஸ், அதாவது முந்திரி பருப்பை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூட 5 வரமிளகா, அதாவது காஞ்ச வரமிளகாவை துண்டு துண்டாக அரிஞ்சோ இல்லை பிச்சோ நம்ம போட்டுக்கலாம். இதில் அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை என்ஹான்ஸ் பண்ணும் இந்த டேஸ்ட்டு. அந்த பண்ண சொல்ல நம்ம அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நம்மளுக்கு இந்த இது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இந்த தேவையான அளவு உப்பு எப்போ வரும்னா நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ உப்பு எடுத்துப்பீங்க, இன்டேக் பண்ணிப்பீங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா நெல்லிக்காயில் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கரையணும். ஸோ மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து வைத்துக்கிறேன். கலந்துட்டு இப்போ இது நல்லா எல்லோயிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்து முடிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த, அதாவது ஆல்ரெடி வடித்து வச்சுருந்த சாதத்தை நான் எடுத்துப்பேன். அந்த வடித்து வச்ச சாதத்தை நம்ம இந்த நெல்லிக்காய் ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி லெமன் ரைஸ் கலப்பீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதே மாதிரி தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா லெமன் ரைஸ் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த நெல்லிக்காய் நான் 5 நெல்லிக்காய் எடுத்துருந்தேன். இந்த 5 நெல்லிக்காய் கிட்டத்தட்ட 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, 5 நெல்லிக்காய் 3 பேருக்குனா எத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நெல்லிக்காவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கணும். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இது மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம கலரின்னு இருக்கணும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.